மோகனா குழந்தைய எடுத்ததுக்காக ஐஸ்வர்யாவோட அப்பாவும் ஈஸ்வரியும் கண்டிப்பாக இந்த குழந்தைய வளர்க்குற பொறுப்பை எங்களால் எடுத்துக்கவே முடியாதுன்னு நீங்கள் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சப்போர்ட்டுக்காக கேட்க, ஆனால் ராஜாங்கமும் மோகனா சொன்னது தான் கரெக்டு, இந்த குழந்தைய வளர்க்குற பொறுப்பு எங்களோடதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கண்டிப்பாக நாங்கள் தான் வளர்ப்போன்னு ஒரு முடிவையும் எடுத்துடுறாங்க. இதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தாமும் உனக்குள்ள இன்னும் கொஞ்சம் நெஞ்ச நியாயமும் நேர்மையும் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ராஜாங்கமும் தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கான பொறுப்பு என்னோடது கிடையாது, அவளே தான் இந்த முடிவை எடுத்தா, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் இது வரைக்கும் நேர்மை தவறுனதே கிடையாதுன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு அப்பத்தாவும் நீங்கள் தமிழ்ச்செல்வியை நம்புங்க நம்பாம போங்க, ஆனால் தமிழ்ச்செல்வி சுத்தமானவன்றதை நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா இழப்பு உங்களுக்கு தானும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் தமிழ்ச்செல்வியோட அம்மா அப்போ தான் வரதை பார்த்துட்டு உடனடியாக அவங்க கிட்ட என்னாச்சு எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்க, அதுக்கு அப்பத்தாவும் அழுதுகிட்டே சேதுவுக்கு ஐஸ்வர்யா கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்டதுக்கு அப்புறமாவும் தமிழோட அம்மா, இது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் எங்களோட கவலை அது கிடையாது, முதல்ல நீங்கள் தூக்கிட்டு போன குழந்தை எங்கன்னு கேட்க, அதுக்கப்பத்தாவும் குழந்தை சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துடுச்சு, ஒரு குழந்தைய தமிழ்ச்செல்வி வளர்ப்பானும் இன்னொரு குழந்தைய வளர்க்குற பொறுப்பு உங்களோடது தான் சொல்லிட்டு அந்த குழந்தைய அவங்க கிட்டேயே கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்ச்செல்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு கேட்க, அப்பத்தாவும் அதுக்கு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் தமிழ்ச்செல்வியும் மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு இவங்களையுமே கூப்பிட்றதா நர்ஸ் வந்து சொல்ல, இவங்க எல்லாரும் தமிழ்ச்செல்வியை போய் பார்க்க போகிறாங்க. அதே நேரத்தில் நர்ஸோ தமிழ்ச்செல்வி கையில் அவங்களோட பெண் குழந்தைய கொடுக்க, இதை பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி ரொம்ப நேரம் பாசமாக கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு தன்னோட ரெண்டாவது குழந்தை எங்கன்னு கேட்க ஆரம்பிக்க, இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வியோட அப்பா அம்மா தங்கச்சின்னு சொல்லிட்டு மூணு பேருமே அவங்க கிட்ட என்ன சொல்றதுனே தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அப்பதாவோ, நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க, உனக்கு ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா தமிழ்ச்செல்விக்கு செம்ம கோபம் வருது. பெத்தவை எனக்கு தெரியாதா, நான் எத்தனை பிள்ளைய பெத்தன்னு, முதல்ல என்னோட இன்னொரு குழந்தை எங்கன்னு அவங்க கோபத்தோட கேட்குறாங்க. அப்பத்தாவுக்கும் தமிழ்ச்செல்விக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அதே நேரத்துல இந்த பக்கம் வீட்டுல ஆரத்தி எடுத்து ஐஸ்வர்யாவையும் சேதுவையும் உள்ள கூப்பிட, அதே நேரத்துல மோகனா ஈஸ்வரி கிட்ட குழந்தைக்குமே ஆரத்தி எடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஈஸ்வரி கோவத்தோட மலர்கிட்ட அந்த ஆரத்தி தட்டை கொடுத்துட்டு போயிடுறாங்க. மலரும் குழந்தைய ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போகிறாங்க. போனதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யாவை விளக்கு பற்ற வைக்க சொல்றாங்க. ஆனா எவ்வளவு தடவை ட்ரை பண்ணாலும் அவங்களால விளக்கு பற்றவே வைக்க முடியல. பொறுமையா அவங்கள பற்ற வைக்க சொல்லி எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஒரு கட்டத்துல விளக்கு பற்ற வைக்க போறோமா நேரமா பார்த்து கரெக்டா அங்கிருந்து ஒரு பள்ளி ஐஸ்வர்யா மேல விழ விளக்குமே கீழே தட்டி விட்டுறாங்க அவங்க. இதை பார்த்துட்டு சாவித்திரியும் ரொம்பவே கெட்ட சகனமா இருக்கேன்னு சொல்ல, ஆனால் ஈஸ்வரியும் இதுவும் நல்ல சகுனம் தான், வலது கையில் இடது கையில் இப்படி எப்படின்னு ஏதாவது சொல்லி அந்த விஷயத்த டைவர்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நார்மல் காமாட்சி விளக்கை ஏற்றி வச்சுட்டு இந்த விஷயத்த இப்படியே முடிச்சு வச்சிடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்லையும் தமிழ்ச்செல்வி என் குழந்தைய எடுத்துகிட்டு போக நீங்கள் யாருன்னு கோவத்தில் அப்பத்தா கிட்ட என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் தமிழ்ச்செல்வி அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்களோட அப்பா அம்மா தங்கச்சி கூட ரொம்பவே ஷாக்கிங் கூட தமிழை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் என் குழந்தைய நான் கண்டிப்பாக அங்கேருந்து வாங்கிட்டு வந்தே தீருவேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவோட இருக்காங்க. ஸோ குழந்தைய வாங்குறதுக்காக தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்து என்ன அளவுக்கு பிரச்சனை பண்ண போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.